ஹாய் ஹாய் காய்ஸ். நாம் இன்றைக்கி சிபிசி கிளாஸ் 10 சாப்டர் 5 லைஃப் ப்ராசஸ் அதோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு இதுவும் பேசி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நேராக நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நியூட்ரிஷன் மட்டும் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 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 அனிமல் ஒரு உயிரினம் வந்துட்டு உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம், அதோட மூமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இதில் மூமெண்ட்ஸ் என்ன இருக்குது, விசிபிளாகவும் இருக்கும், நாட் விசிபிள். அதாவது விசிபிள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமலேயும் இருக்கலாம். ஸோ கண்ணுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா இப்போ அனிமல்ஸ், இப்போ மனுஷங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க, கை காலை ஆட்டுறாங்க. ஸோ விசிபிள் அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதே பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக வளருது, அதோட மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. காற்றுல செய்கிறது அது வேறு, பட் ஆனால் அவங்களோட பாடியெலாம் வந்துட்டு வளருது அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் நாட் விசிபிள். ஸோ விசிபிளாக இருக்கலாம், அல்லது விசிபிள் இல்லாமே இருக்கலாம், பட் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த உயிரினம் வந்து உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், லைஃப் ப்ராசஸ். லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, இது முக்கியமான டெஃபினிஷன் காய்ஸ். The basic function performed by living organism to maintain their life on earth are called life process. அதாவது லிவிங் ஆர்கானிசம், ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்களோ அதுதான் முக்கியமான லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும், அந்த உயிரினத்துக்கு ரெஸ்பிரேஷன் இருக்கும், அது க்ரோத் ஆகும், அது மூச்சு விடும், ரெஸ்பிரேஷன் பண்ணும், அதோட உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீஷன் வெளியில் வரும். நியூட்ரிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாக வெளியில் வந்து எக்ஸ்க்ரீஷன் வரும், அவங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கும். இது எல்லாமே அவங்க ரீப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு உயிரினத்தோட லைஃப் ப்ராசஸ். அதோட லைஃப் ஃபுல்லாக அவங்க லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ராசஸ், பேசிக் ப்ராசஸ் எல்லாமே நம்ம லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன, நமக்கு வந்துட்டு முக்கியமான ப்ராசஸ் என்னென்ன, எல்லா உயிரினமும் ஒரு செல்லோ அது 2 செல்லோ இல்லை பல செல் உயிரியோ அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான லைஃப் ப்ராசஸ் இந்த 4ம் கண்டிப்பாக அந்த உயிரினத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும்பா. என்னென்ன ப்ராசஸ், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இது 4 முக்கியமான லைஃப் ப்ராசஸ். இப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு அதோட எனர்ஜியை இந்த லைஃப் ப்ராசஸ் மூலமாக தான், அதாவது நியூட்ரிஷன் எடுத்து ரெஸ்பிரேஷன் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் லைஃப் ப்ராசஸ், இந்த லைஃப் ப்ராசஸ் மூலம் மட்டும்தான் அந்த உயிரினம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட், இப்போ நம்ம நியூட்ரிஷன் பார்க்க போகிறோம். இந்த நியூட்ரிஷனில் பார்த்திங்கன்னா இப்போ எனர்ஜி ஒவ்வொரு ஆர்கானிசமும் எனர்ஜி எங்கேருந்து வருது, இந்த நியூட்ரிஷன் மூலமாக தான் வருது. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் எனர்ஜி த்ரூ கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். அதாவது நம்ம ஃபுட்டு எடுக்கிறது மூலமாக வர்ற அந்த எனர்ஜி தான் வந்துட்டு நியூட்ரிஷன் நம்ம சொல்கிறோம். ஃபுட் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை எப்படி டைஜஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வராங்க, அது எப்படி நியூட்ரிஷன் வந்துட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் டிஃப்ரெண்ட் லைஃப் ப்ராசஸ். நம்மளோட லைஃப் ப்ராசஸ் நிறைய செய்யறதுக்கு தேவையான முக்கியமான லைஃப் ப்ராசஸ் என்னன்னா நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷன் மூலமாக தான் மற்ற எனர்ஜி கிடைக்கும், அந்த எனர்ஜி மூலமாக தான் மற்ற எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த நியூட்ரிஷன்றது முக்கியமான ஒரு லைஃப் ப்ராசஸ். இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு depending upon the mode of obtaining nutrition, organisms are classified as
ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ இந்த நியூட்ரிஷனை நம்ம ஆர்கானிசம் எப்படி உள்ளே எடுக்கிறாங்க அந்த முறையில் பார்த்திங்கன்னா, இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் முறையில் நம்ம ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு 2 வகையாக நம்ம அந்த நியூட்ரிஷனை பிரிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இதில் நல்லா உங்களுக்கே தெரியும், ஆட்டோனா செல்ஃப். இப்போ நம்ம வண்டியிலலாம் வந்துட்டு ஆட்டோனா செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டோ ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி ஆட்டோட்ராஃப் அப்படின்னா, ஆட்டோனா செல்ஃப், ட்ராஃப்னா நியூட்ரிஷன். ஸோ இதில் ஆட்டோட்ராஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் அ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கானிசம் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஒரு ஆர்கானிசம் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். தீஸ் ஆர்கானிசம் யூஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல் அப்டைன்ட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சோர்சஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணும், அதோட மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல் சிம்பிளாக இருக்கும். அதோட ஃபுட் மெட்டீரியல் அது இன்ஆர்கானிக் சோர்சஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு, லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், இதெல்லாம் தான் அதோட ஃபுட் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நீங்கள் அதையுமே 2 வகையாக பிரிக்கலாம். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அப்படின்னா என்ன, ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபோட்டோனாலே சன்லைட். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இது ஒன்லி சன்லைட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி அதோட நியூட்ரிஷனை அதுவே தயார் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ரீன் பிளான்ட்ஸ், ப்ளூ க்ரீன் ஆல்கி. ஸோ நெக்ஸ்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா அது வந்து அதோட இட் யூஸஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை அது தயாரிச்சதுன்னா அது வந்து கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸ். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் இது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ப்பா. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் ரெட் லைனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஆன்சரில் இது கண்டிப்பாக இருக்கணும். The process by which green plants make their own food from carbon dioxide and water by using sunlight in the presence of chlorophyll is called photosynthesis. அதாவது இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு க்ரீன் பிளான்ட்ஸ் வந்துட்டு அதோட ஃபுட்டை வந்து அதுவே மேக்கப் பண்ணிக்கும் ஃப்ரம் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ரூட்ஸ் வழியாக அந்த வாட்டரை எடுத்துக்குது பை யூஸிங் சன்லைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். பச்சையம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் குளோரோஃபில். குளோரோப்ளாஸ்டில் இது இருக்கும். குளோரோப்ளாஸ்டில் இந்த குளோரோஃபில் வந்துட்டு இருக்கும். எங்கன்னா இலைகளில் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த இதில் ஒரு பிளான்ட்டோட க்ரீன் பார்ட்ஸில் வந்துட்டு இந்த குளோரோஃபில் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 6CO2 + 12H2O. இது வந்து குளோரோஃபில் அண்ட் சன்லைட் முன்னாடி பார்த்திங்கன்னா குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். குளுக்கோஸ்னால் என்ன, எனர்ஜி நமக்கு. ஸோ அது C6H12O6 ப்ளஸ் ஆக்சிஜன் வெளியில் வரும், 6O2 + 6H2O. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை நமக்கு வெளியில் வரும். எல்லா பிளான்ட்ஸும், எல்லா க்ரீன் பிளான்ட்ஸும் ஆக்சிஜனை வந்துட்டு வெளியில் விடும். ஸோ அதனால தானே மக்களே எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மரமாவது எல்லோரும் நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த பிளான்ட்ஸ் தான் நான் கொண்டு வருது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியுது. சன்லைட் எடுத்துக்குது. இந்த சைடு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது க்ரீன் பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சோர்சஸ் சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த சைட் பார்த்திங்கன்னா அது வெளியில் விடுற எனர்ஜி ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் வந்துட்டு அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு அதுக்கே தேவைப்படும். ஆக்சிஜன்கிறது வெளியில் அட்மாஸ்பியரில் விடும். இதை வச்சு தான் நம்ம சுவாசிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில் வந்துட்டு எங்கே இருக்கும், அந்த
இலை, அதாவது பிளான்ட்ஸோட இலை, அந்த தண்டில் இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே குளோரோஃபில். அந்த குளோரோபிளாஸ்ட் முக்கியமாக வந்துட்டு இலையில் இருக்க குளோரோபிளாஸ்டில் வந்துட்டு குளோரோஃபில், அதாவது பச்சையம் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், சன்லைட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கும். அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி to chemical energy and splitting of water molecules into hydrogen and oxygen. அந்த லைட் எனர்ஜியை உள்ளே வச்சு அது வந்து கெமிக்கல் எனர்ஜியாக அதை மாற்றும். அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் பிளான்ட்டுக்கு முக்கியமான நியூட்ரிஷனாக இருக்குது. இதை வந்துட்டு அது இல்லாமல் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், வாட்டரை வந்துட்டு ரூட்ஸ் மூலமாக உள்ளே எடுத்துக்குது இல்லையா, அதை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும். வாட்டரில் என்ன இருக்குது, H2O இல்லையா, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றும். ஸோ இந்த ஆக்சிஜனை வந்துட்டு அட்மாஸ்பியரில் வெளியில் விடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ஸோ இதுதான் எனர்ஜின்னு சொல்கிறோம். அது வந்து கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக மாற்றும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் சாயில் பை ரூட்ஸ். உங்களுக்கே தெரியும் அந்த மூணு பார்ட்டும் தேவையான சோர்சஸ் எல்லாமே எது மூலமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ்க்கு தேவையான சோர்சஸ் எல்லாமே எது வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் சாயில் பை ரூட்ஸ். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு எப்படி உள்ளே போகுது, அட்மாஸ்பியர்லேருந்து த்ரூ ஸ்டொமேட்டானா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இலையில் இருக்கிறது. நான் அதை ப்ரீஃபாக சொல்கிறேன். சன்லைட் எங்கே, குளோரோஃபில், அது வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்கும். பிளான்ட்டில் இருக்க எல்லா க்ரீன் பார்ட்ஸ்லையும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே குளோரோஃபில் இருக்கும். அதுதான் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு கிராஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப். இதை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான கொஷின். அடுத்து ஸ்டொமேட்டானா என்ன, இட் இஸ் அ டைனி போர் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸோட சர்ஃபேஸில் சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். இதில் வந்துட்டு காட் செல்ஸ், முக்கியமானது இந்த காட் செல்ஸ் தான். காட் செல்ஸ், அடுத்தது அந்த ஸ்டொமேட்டல் போர், அடுத்து குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டில் தான் என்ன சொல்லியிருக்கோம், குளோரோஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது அந்த ஸ்டொமேட்டல் போர்னு சொல்கிறோம். அந்த ஸ்டொமேட்டல் போரை மட்டும் நல்லா பாருங்கள் கைஸ். இதில் வந்துட்டு ஏ பிக்சரில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது, பி பிக்சரில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு ஸ்டொமேட்டல் போரை தான் நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே, இதில் என்ன நடக்குது, ஈச் டொமேட்டோ இஸ் சரவுண்டட் பை 2 காட் செல்ஸ். 2 காட் செல்ஸ் இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டொமேட்டாக்கும் 2 காட் செல்ஸ், அந்த அவரை வித மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடும் அந்த சைடும். ஸோ 2 காட் செல்ஸு இதை வந்து சுற்றிலும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தீஸ் காட் செல்ஸ் கண்ட்ரோல் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டோ. இந்த காட் செல்ஸ் தான் என்ன பண்ணுது, ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிறதுக்கும், ஸ்டொமேட்டல் போர் இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் இந்த காட் செல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணும், ஸ்வெல் வென் வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு தெம் காஸ்டிங் ஸ்டொமேட்டல் போர்ஸ் டு ஓப்பன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணும், அது வாட்டர் வந்துட்டு உள்ளே உறிஞ்சும் போது இந்த காட் செல்ஸ் ரெண்டும் ஸ்வெல் ஆகும். 2 பக்கமும் இருக்க காட் செல்ஸ் ஸ்வெல் ஆகும்போது அது நடுவில் இருக்க போர் வந்து பெருசாகும். சிமிலர்லி த போர்ஸ் க்ளோஸ் வென் காட் செல்ஸ் ஷ்ரிங்க். இந்த காட் செல்ஸ் வந்து சுருங்கும் போது என்ன ஆகுது, மறுபடியும் அந்த போர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். பார்த்திங்களா, அந்த காட் செல்ஸ் வந்து சுருங்கும்போது வாட்டர் லாஸ் ஆகி காட் செல்ஸ் சுருங்கும்போது உள்ளே வந்துட்டு அந்த போர் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டியூரிங் த டே டைம் த போர்ஸ் ரிமைன் ஓப்பன். டே டைமில் பார்த்திங்கன்னா அந்த போர்ஸ் எப்போயுமே ஓப்பனாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு இப்போ தான் நடக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெசர்ட் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா, டெசர்ட் பிளான்ட்ஸில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு நைட் டைம் என்ன பண்ணும், டெசர்ட் பிளான்ட்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நைட் டைமில் எடுத்துக்கிட்டு அண்ட் ப்ரிப்பேர் அண்ட் இன்டர்மீடியட் சொல்யூஷன் விச் இஸ் ஆக்ட் அப்பான்
த எனர்ஜி அப்சர்வ்ட் பை த குளோரோஃபில் டியூரிங் த டே டைமில் அது வந்து குளோரோஃபில்ல அப்போ அந்த நைட் எடுத்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு தே கேன் ப்ரொடியூஸ். ஓகே, அதர் ரா மெட்டீரியல்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் required ஃபார் த பிளான்ஸ் ஆர் டேக்கன் அப் ஃப்ரம் த சாயில். மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாயிலிருந்து அது எடுத்துக்கும். அடுத்து ஹெட்ரோட்ராஃபிக். இதில் பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அடுத்தது ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்து ஜென்ரலாக வந்துட்டு டிரைவ் எனர்ஜி ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் சோர்சஸ். அதுவாகவே வந்துட்டு அதோட ஃபுட்டை வந்து தயாரிக்காது. ஸோ வேறொரு பிளான்ட்லேருந்தோ அல்லது அனிமல் சோர்ஸ்லேருந்தோ அது ஜென்ரலாக வந்துட்டு அதோட எனர்ஜியை தயார் பண்ணிக்கும். அதோட அன்யூஸ்டு ஃபுட் வந்து ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன். ஸோ யூஸ் பண்ண எனர்ஜி போக மீதி உள்ள ஃபுட்டு வந்து கிளைக்கோஜனாக அவங்க உடம்புக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு லைஃப் ப்ராசஸ். இதில் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் பார்த்திங்கன்னா அதை பிரிக்கலாம். ஹாலோசைக், சாப்ரோஃபைட்டிக் அண்டு பேராசைட்டிக் அப்படி பிரிக்கலாம். 3 நியூட்ரிஷனாக பிரிக்கலாம். இந்த ஹாலோசைக் நியூட்ரிஷன் வந்துட்டு ஹெர்பிவோர், கார்னிவோர், ஓம்னிவோர் அப்படின்னு 3 பிரிக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோலோசைக்கில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் தட் கேன் அப்டைன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபுட் பை கன்சியூமிங் அதர் ஆர்கானிசம் பை இன்ஜெக்ஷன். அதர் ஆர்கானிசத்தை முழுங்கிறது மூலமாக இந்த ஹோலோசைக் நியூட்ரிஷனை அனிமல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபுட்டை வந்து உள்ளே எடுக்கிறதுனால இந்த நியூட்ரிஷன் நடக்குது. ஹாலோசைக்னா என்ன? அனிமல் வந்து அடுத்த ஆர்கானிசமை முழுங்கிறதுனால இந்த ஹாலோசைக் நியூட்ரிஷன் நடக்குது. சரிங்களா? இதை வந்து 3 பிரிக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஹெர்பிவோர்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்துட்டு பிளான்ட்டும் 2 சோர்ஸஸ் சொல்லியிருக்கோம். இதில் பிளான்ட் ஆர் அனிமல் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். ஹெர்பிவோர்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ட்டை மட்டும் பிளான்ட் ஓரியன்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இதை மட்டும் கன்சியூம் பண்ணுற அனிமல்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன? பஃபலோ, கவ், கோட், ஹார்ஸ் இதெல்லாமே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்னிவோர்ஸ் என்ன பண்ணும்? அதை வந்து அடுத்த அனிமலை மட்டும் சாப்பிடும், பிளான்ட் சாப்பிடாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு லயன், டைகர்ஸ். அனிமல்ஸ் தட் ஃபீட் ஆன் அனதர் அனிமல்ஸ் அதுதான் வந்து கார்னிவோர்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லைன் அண்ட் டைகர். அடுத்தது ஓம்னிவோர்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்துட்டு ஃபீட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபீட் பிளான்ட்ஸும் சாப்பிடுவாங்க, அனிமல்ஸும் சாப்பிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹியூமன் அண்டு க்ரோ. அடுத்து சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். இது என்ன பண்ணும்? டெட் ஆர்கானிக் ரிமைன்ஸ் ஆஃப் அதர் ஆர்கானிசம் ஃபீட் ஆன் டெட் ஆர்கானிசம் ரிமைன்ஸ் ஆஃப் அதர் ஆர்கானிசம். ஸோ டெட் ஆர்கானிசம்லேருந்து அதோட ஃபீட் எடுத்துக்கிச்சுன்னா அது சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேராசைட்டிக் நியூட்ரிஷன். இது வந்து ஆர்கானிசம் அப்டைன் ஃப்ரம் அதர் லிவிங் ஆர்கானிசம். நம்ம ஏற்கனவே பார்த்து சாப்ரோஃபைட்டிக் வந்து டெட் ஆர்கானிசம்லேருந்து அதோட நியூட்ரிஷன் எடுத்துக்குது. பட் பேராசைட்டிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம் அப்டைன் ஃப்ரம் food from other living organism with the host receiving no benefit from the parasite. ஸோ இப்போ பெயின் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்குது. அந்த பெயின் வந்து என்ன பண்ணுது? நம்மக்கிட்ட இருந்து அதோட நியூட்ரிஷனை எடுத்துக்குது. பட் அந்த பெயினால் நமக்கு ஏதாவது ஹெல்ப்பா, நமக்கு ஏதாவது பெனிஃபிட்டா? இல்லை, நோ. ஸோ அதுதான் நம்ம தான் ஹோஸ்ட்டு, அந்த பெயின் தான் வந்துட்டு பெனிஃபிஷரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஹோஸ்ட்டுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் வந்து பேராசைட்டிக் நியூட்ரிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்கட்டா, டிக்ஸ், டேப்வார்ம் இது எல்லாமே வந்துட்டு பேராசைட்டிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ஹவு டு ஆர்கானிசம் அப்டைன் தேர் நியூட்ரிஷன். எப்படி அதோட நியூட்ரிஷனை ஆர்கானிசம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் த ஃபுட் மே பி டேக்கன் இன்டு என்டையர் சர்ஃபேஸ். ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் என்ன பண்ணும்? அதோட என்டையர் சர்ஃபேஸ் மூலமாக அதோட ஃபுட்டை வந்து எடுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நியூட்ரிஷன் இன் அமீபாங்கிறது சிங்கிள் செல் ஆர்கானிசம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் அமீபா வந்து எப்படி அதோட ஃபுட்டை எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அமீபா என்ன பண்ணுது? டேக்ஸ் இன் ஃபுட் யூஸிங் டெம்ப்ரவரி ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன். ஃபிங்கர் மாதிரி இருக்குல்ல அந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் அந்த ஃபுட்டை வந்துட்டு உள்ளே எடுக்குது. ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோபோடியா
அது பேர் என்ன, சூடோபோடியா ஆஃப் த செல் சர்ஃபேஸ் விச் ஃபியூஸ் ஓவர் த ஃபுட் மெட்டீரியல் ஃபார்மிங் எ ஃபுட் வேக்யூல். ஸோ ஃபுட் வேக்யூல்னு சொல்கிறோம் அதை. அந்த ஃபுட் பார்ட்டிக்கிளை வந்துட்டு அந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு போய் கவர் பண்ணுது. அந்த கவர் பண்ணுறது பேர் ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இன்சைட் ஆஃப் த ஃபுட் வேக்யூல் complex substances are broken down into simple ones which is diffused into the cytoplasm. இந்த புள்ளியாக இருக்கு இல்லையா, அதான் சைட்டோபிளாசம் சொல்கிறோம். அங்கே வந்துட்டு இந்த ஃபுட் பார்ட்டிக்கிள் ஃபுட் வேக்யூல்குள்ளே என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறும். சிம்பிளர் ஒன்றா மாறி அது டிஃப்யூஸ் ஆகும் சைட்டோபிளாசம்குள்ளே. அந்த குட்டி குட்டியாக அந்த இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ் அதுதான் வந்து சைட்டோபிளாசம் சொல்கிறோம். உள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகும். இந்த ரிமைனிங் தேவையில்லாத அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் என்ன பண்ணும், செல்லிருந்து த்ரோன் அவுட் ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூக்ளியஸ் ஃபுட் பார்ட்டிக்கிள் எப்படி வந்து ஐ மீன் அந்த ஃபுட்டு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் சூடோபோடியா எப்படி வந்து ஃபுட்டை வந்துட்டு சரவுண்ட் பண்ணுதுன்ற காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபுட்டு வந்து உள்ளே போயிட்டு ஃபுட் வேக்யூலாக மாறுது. அது வந்து தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டு உள்ளே டிஃப்யூஸ் ஆகுது. ஓகே, நியூட்ரிஷன் ஆஃப் த பரமேசியம் அப்படிங்கிறதும் அதில் எப்படி நியூட்ரிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செல் ஹேஸ் டெஃபினட் ஷேப் அண்ட் ஃபுட் இஸ் டேக்கன் இன்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட். ஸோ இந்த செல்லில் பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். அமீபாக்கெலாம் ஷேப் கிடையாது, பட் ஆனால் இந்த பேரமேசியம்க்கு ஒரு ஷேப்பை உருவாக்கிட்டு அது வந்துட்டு அந்த ஃபுட் ஓரல் க்ரூன்னு சொல்கிறது. அந்த பார்த்திங்கன்னா அங்கே பார்ட் மார்க் ஆகிருக்கு ஓரல் க்ரூ. அந்த க்ரூ வழியாக தட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட், அது வழியாக தான் வந்துட்டு என்னாகும், ஃபுட்டு வந்து உள்ளே போகும். ஃபுட் மூவ்ட் இன் திஸ் ஸ்பாட் பை த மூமெண்ட்ஸ் ஆஃப் சிலியா. குட்டி குட்டியாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, சுற்றிலும் இந்த பெரமேசியம் சுற்றிலும் குட்டி குட்டியாக ஹேர் மாதிரி, அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் தான் சிலியான்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை கவர் பண்ணி என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லில் இருக்கும். அது வந்து என்னாகும், ஃபுட்டை வந்துட்டு மூவ் பண்ணி உள்ளே அந்த ஃபுட் ஓரல் க்ரூப்புள்ளே கொண்டு போகும். அது வந்து உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூட்ரிஷன் வந்து நடக்கும். ஸோ இட் ஃபீட்ஸ் ஆன் பாக்டீரியா, ஈஸ்ட், ஆல்கி அண்ட் அதர் ப்ரோட்டிஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் இது. அடுத்தது நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி வந்து நியூட்ரிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன ப்ராசஸ் மூலமாக இந்த நியூட்ரிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டேக் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், டைஜஷன், நெக்ஸ்ட்டு பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு, அப்சார்ப்ஷன், மூமெண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட்டு, அசிமுலேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எஜஷன்னா ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அடுத்து நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அலிமெண்ட்ரி கெனால்னா என்ன, ஃபுட் பைப். அந்த இது வந்துட்டு இட் இஸ் அ லாங் டியூப் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். வேரியஸ் ரீஜன்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஹியூமன் டைஜஷன், இந்த ஹியூமன் பீயிங்ஸில் இருக்க நியூட்ரிஷனுக்கு நிறைய பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை மேற்கொள்ளுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இந்த டைஜஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுத்தில் பார்த்திங்கன்னா டீத், டங், சலைவரி கிளான்ஸ் அதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைனில் லிவர், பேன்க்ரியாஸ் ஒரு முக்கியமான பார்ட், நமக்கு முக்கியமான பங்கு இருக்குது அதில். அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். ஃபஸ்ட்டு வந்து மவுத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சலைவரி கிளான்ஸ் வந்து செக்ரிட் சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணும், உள்ள மவுத்துக்குள்ளே இருக்கிற சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணும், சலைவாவை செக்ரேட் பண்ணும். சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணும், ஸ்டார்ச்சை வந்து குளுக்கோஸாக மாற்றும். டீத் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது வந்து சூயிங், கிரைண்டிங் ஆஃப் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டை வந்துட்டு அரைச்சி உள்ளே தள்ளுறதுக்கு இந்த டீத் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டங்க் என்ன பண்ணுது, அரைச்சதை வந்துட்டு உள்ளே தள்ளுது. ரோலிங் ஆஃப் ஃபுட், டேஸ்டிங் ஆஃப் ஃபுட், swallowing அண்ட் புஷிங் டவுன் ஆஃப் த ஃபுட், இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸில் பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஸ்டொமக் பை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னா என்ன, இது வந்து கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மசில்ஸ். ஈசோஃபேகஸில் இருக்க மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி அண்டு எக்ஸ்பேன்ஷன் ஆகுது இல்லையா அந்த மசில்ஸு. இந்த மூமெண்ட்ஸை தான் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மூமெண்ட்ஸ் வழியாக மவுத்துலேருந்து ஸ்டொமக்குக்கு இந்த ஃபுட்டு இதை வந்து உள்ளே தள்ளுது.
அடுத்து ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாண்ட்ஸ் என்ன பண்ணும், ஸ்டொமக்கை செக்ரேட் த கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்துட்டு செக்ரேட் பண்ணும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்னென்ன இருக்குது, பெப்சின் இருக்குது, ஹெச்சிஎல் இருக்குது, அடுத்து மியூக்கஸ் இருக்குது. ஸோ இதில் பெப்சின் வந்துட்டு என்ன பண்ணும், இந்த என்சைம் வந்து ப்ரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஹெச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது என்ன பண்ணும், அசிடிக் ஆக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு அந்த மீடியம் அதில் வந்து அசிடிக் மீடியத்தை உருவாக்கும். அடுத்து மியூக்கஸ் என்ன பண்ணும், ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக். மியூக்கஸ்னால தான் வந்துட்டு ஹெச்சிஎல்னால் வர அந்த அசிடிக் ஃபார்ம்னால் எதுவும் எரோஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த மியூக்கஸோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்னென்ன எப்படி நடக்குது, நியூட்ரிஷன் அப்படி டைஜஷன் எப்படி நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப், அங்கே தாங்க டைஜஷன் எல்லாமே நடக்குது. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், இது எல்லாமே டைஜஷன் எங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில். அங்கே தான் அப்சார்ப்ஷனும் நடக்குது. த ஃபுட் ஃப்ரம் ஸ்டொமக் இஸ் அசிடிக், ஏன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால, விச் இஸ் மேட் அல்கலின் ஃபார் த pancreatic enzyme to act. ஸோ அது pancreatic enzyme வந்து அதில் ஆக்ட் பண்ணும். The small intestine receive the secretion of the liver, pancreas for this purpose. ஓகே, நெக்ஸ்ட் வந்து bile juice from liver accomplishes this in addition to acting on fats. Fats are present in the, இப்போ இதில் வந்துட்டு bile juicesஸும் எங்கள் லிவர்லேருந்து வருது இல்லையா பைல் ஜூஸஸ், அது என்ன பண்ணுது, ஃபேட்ஸ் மேலே வந்து ஆக்ட் பண்ணுது. ஃபேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், ப்ரெசன்ட் இந்த இன்டெஸ்டைனில் இருக்கும். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த ஃபார்ம் ஆஃப் லார்ஜர் க்ளோபியூல்ஸாக இருக்கும். ஃபேட் க்ளோபியூல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். அது வந்து அது மேலே பைல் ஜூஸஸ் வந்து எமல்சிஃபிகேஷன் மூலமாக பைல் ஜூஸஸ் ஆக்ட் பண்ணி அதை வந்து ஸ்மால் ஃபேட் க்ளோபியூல்ஸாக மாற்றும். ஸோ இது என்ன பண்ணும், it increases the efficiency of enzymes to act on them. ஓகே, இந்த pancreas என்ன பண்ணும், pancreatic ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ட்ரிப்சின், லிப்பேஸ் 2 இருக்குது. இதில் ட்ரிப்சின் என்ன பண்ணும், ப்ரோட்டீனை வந்து பெப்டோன் ஆகும். லிப்பேஸ் வந்துட்டு எமல்சிஃபைடு ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராகவும் மாற்றும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற இது இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா, ப்ரோட்டீன் வந்துட்டு அமினோ ஆசிடாகவும், ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசரலாகவும், கார்போஹைட்ரேட்டை வந்து குளுக்கோஸாகவும் மாற்றி அதை அப்சார்ப் பண்ண வைக்கும் வால்ஸில். ஸோ இந்த அப்சார்ப்ஷனுக்கு எது முக்கியம், வில்லி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். அந்த வில்லி எங்கே இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஹேஸ் வில்லி. இதில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதுதான் வில்லின்னு நம்ம சொல்கிறோம். விச் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அப்சார்ப்ஷன். அந்த வில்லினால் என்னாகும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் நிறைய சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த நம்ம மாற்றின ஏற்கனவே மாற்றிருக்காங்கல்ல அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால், இது எல்லாமே குளுக்கோஸ், இது எல்லாமே உள்ளே அப்சார்வ் ஆகிறதுக்கு வில்லிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு பார்ட். இந்த வில்லிங்கிறது என்னது, வில்லி ஆர் ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ் விச் டேக் அப்சார்ப்டு ஃபுட் டு ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் த பாடி. ஸோ இதில் வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் த பாடிக்கு இது அனுப்பும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் முடிஞ்சிருச்சு. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்திங்கன்னா இட் அப்சர்வ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலைன்னா இட் அப்சர்வ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். அடுத்து ரெக்டம், இட் இஸ் த டெம்பரரி கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட். டெம்பரரியாக வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த ரெக்டம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஆனஸ், த ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி வயா ஆனஸ் வழியாக வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல், வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே எக்ஸிட் ஆகுது. எக்ஸிட் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியல் இஸ் ரெகுலேட்டட் பை த ஆனல் ஸ்பின்ஸ்டர். ஆனல் ஸ்பின்ஸ்டர்னா ரெகுலேட் பண்ணும், வெளியில் வந்துட்டு வேஸ்ட்டை எப்போ வெளியேற்றணும் அப்படிங்கிறத ஆனல் ஸ்பின்ஸ்டர் தான் நமக்கு ரெகுலேட் பண்ணுது. ஓகே, இதிலேருந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நியூட்ரிஷன் லைஃப் ப்ராசஸை நம்ம இதில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ காய்ஸ், சப்போர்ட் மீ. தேங்க்யூ.